கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கீங்க. மக்களோட மனநிலை எப்படி இருக்குது? ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்களா? சார் திமுகவில் என்னமோ பெரிய சாதனைகள் செஞ்சதாக சொல்கிறாங்க. அவங்க திராவிட மாடல்னு ஒரு துண்டு பிரசுரம் போட்டு கொடுக்குறாங்க. அது மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு எடுபட்ட மாதிரி தெரியலைங்க. அந்த 1000 ரூபா வீடு குடும்பத்தினர்களுக்கு கொடுத்ததும் கூட கொடுத்த ஒரு 3 மாதம் 6 மாதம், அது 2021 சட்டமன்ற 19 நாடாளுமன்ற தேர்தலுக்கு இதுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கிறத தவிர 2024 நாடாளுமன்ற தேர்தலில் உபயோகமாக இருக்கிறத தவிர மற்றபடியாக மக்கள் மத்தியில் இந்த ஆட்சி மேலே பெரிய அளவுக்கு இந்த ஆட்சி நீடிக்கட்டும் என்று அனைத்து தரப்பு மக்களும் விரும்புவதாக எனக்கு தெரியலைங்க. ஆனால் அதே சமயத்தில் இதை மாற்றம் கொண்டு வரணுங்கிற போது யார் பின்னாடி போவது, யாரால் இதுக்கு மாற்று கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. ஆனால் பல்வேறு தரப்பு மக்களும் இப்போ கீழே நீங்கள் அடித்தள மக்கள் போனீங்கன்னா, நான் கிராமந்தோறும் பார்க்குற போது இன்னும் ஆயிரக்கணக்கான கிராமங்களில் குடிநீர் பிரச்சனை கூட தேக்கலைங்க. வீட்டு மனை பட்டாத்து இருக்குல்ல, அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மிக மோசமாக இருக்குது. 100 நாள் வேலையும் கூட முறையாக அமலாக்கலைங்க. ஒரு மாதத்துக்கு 5 நாள் 6 நாள் வேலை கொடுத்தா எப்படிங்க பிழைக்க முடியும்? ஆனால் இதையெல்லாம் தீர்க்கிறதுக்கு உண்டான எந்த விதமான முன்முயற்சியும் திமுக ஆட்சியில் எடுக்கலை. ஸோ அதனால் ஏழை எளிய மக்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக மௌனம் காக்கிறார்களே தவிர இந்த ஆட்சியை ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. அதனால் அதே போல் வியாபாரிகள், அதே போல் விவசாயிகள், எந்த தரப்பும் நாங்கள் முழுமையான திருப்தியோடு இருக்கிறோம் என்று சொல்வதற்கு ஒரு தரப்பு மக்கள் கூட இல்லை. எனவே ஒரு வெறுப்புணர்வு அல்லது இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் இருப்பதாகவே நான் கருதுகிறேன். ஆனால் இந்த வெறுப்பு உடனடியாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு விடுமா அப்படின்னால இப்போ சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வலுவானது ஒன்று நின்னா தான் மக்கள் மாறுவாங்க. அதனால் அது இந்த 8 மாத காலம் தான் மிக குருசியலான காலகட்டங்க. ஆனால் மக்கள் மத்தியில் இந்த ஆட்சி மேலே பெரிய அளவுக்கெல்லாம் திருப்தியோடு இல்லை. மக்கள் இந்த ஆட்சி மேலே முழுமையாக நம்பிக்கையோடு இல்லைங்க.